அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே திண்டிவனம் சைட்டுக்கு வந்திருக்கோம். ஃபுட்டிங் காயின்ட்டு போட்டோம், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷார்ட்ரு போட்டு காயின்ட்டு போட வரோம். தண்ணி நிறைய இருக்குது, என்ன பண்ணலாங்கிற ஐடியா இருக்குது. பார்ப்போம், தண்ணி இறச்சிட்டு ஐடியா பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி ஊறுற இடத்துல ஒன்றை ஜல்லி போடுறது, தண்ணி ஊறுற இடத்துல ஃபுட்டிங் காயின்ட்டு பார்த்துருக்கோம். தண்ணி ஊறுற இடத்துல காலம் காயின்ட்டு, அதாவது ஃபுட்டிங்க்கு மேலேயும் தண்ணி ஏறி நிற்கிதுன்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நம்ம சேனலில் இது புது வீடியோவாக இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சைட்டோடைய கண்டிஷனு. அன்றைக்கி வந்து நம்ம ஃபுட்டிங் காயின்ட்டு போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து காலம் காயின்ட்டு போட போகிறோம். தண்ணி எவ்வளோ ஊறிக்கு பாருங்கள். அந்த வாட்டர் லெவல் இருந்து பார்த்தீங்களா, அன்றைக்கி 4 ஃபீட் லெவல், அந்த லெவலில் தண்ணி நிற்கிது பாருங்கள். ஒரு 1 ஃபீட்டுக்கு தண்ணி நிற்கிது. இந்த குழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக தண்ணி நிற்கிதுன்னு. திருப்பியுமே மோட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தண்ணி எல்லாத்தையுமே இறக்கணும். ஒரு அடிக்கு மேலே தான் தண்ணி நிற்கிது எல்லா குழியிலையுமே. நூல் கயிறு எப்போதும் போல் நூல் கயிறு கட்டியாச்சு. நூல் கயிறு தான் முக்கியம். நூல் கயிறு கட்டி மூலம் மட்டும் செக் பண்ணிட்டு அளவுகளை சரி பார்த்துட்டு ஒரு குழியாக தண்ணி இறச்சிட்டு ஷார்ட்ரு போட்டால் கரைஞ்சிரும்னு நினைக்கிறேன். தண்ணி உடனே ஊறி வந்துடும். ஷார்ட்ரு போட்டோம்னா கரையும். ஒரு ஷார்ட்ரு போட்டு பார்ப்போம். செட் ஆகலைன்னா ஸ்டீல் ஆணி இருக்குது, மார்க் 4 பக்கமும் மார்க்கை பண்ணிவிட்டு அதுக்காக வந்து 4 கார்னர்லையும் ஆணியை குத்திட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனால் 2 டைப்பும் ஷார்ட்ருன்னு தெரிஞ்சிருக்கோம், ஸ்டீல் ஆணியும் வாங்கிட்டு வந்திருக்கோம். காயின் தண்ணி பண்ணலாம். இன்றைக்கி இறச்சிட்டு ஷார்ட்ரு எல்லா ஷார்ட்ரும் 14 ஷார்ட்ரு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு ஷார்ட்ரை மட்டும் போட்டு வச்சுட்டு போயிட்டு நாளைக்கு வந்து பெட்டி மாட்டலாம். மேஸ்திரியும் வெளியூர், நம்மளும் வெளியூர். இந்த ஒரு ஷார்ட்ரை போட்டு திருப்பி நாளைக்கு வந்து செய்யணும், இல்லைன்னா இன்றைக்கி தங்கியிருக்கணும் அப்படின்னா நமக்கு டைமு இதுவாகும். அப்போ இன்றைக்கி நம்ம ஷார்ட்ரு போட்டு நாளைக்கு பெட்டி போடணும், இல்லைன்னா இன்றைக்கி நம்ம காயின்ட்டு போடணும். அப்படிங்கிறப்ப வந்து ஆணி போடலாம், போட்டு பார்ப்போம். ஆனால் தண்ணி ஒரு ஏரியாவுக்கு தான் அதை வந்து நம்ம செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம தண்ணியில் வந்து எந்த இதை பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய போகிறோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. மேஸ்திரி அளவு பார்த்தலாம் வாங்க. ஆமாம் சார். இது இந்த கல்லுக்கு நேராக இருக்கா? பெரிய டேப் எடுங்க. ஓகே. டைட்டு கட்டுங்க மிஸ்திரி, இழுத்து கட்டுங்க. இந்த ஓரம் வரணும் மிஸ்திரி, இந்த ஓரம் இருந்துச்சு அன்றைக்கி. இந்த ஓரம் கட்டுங்க, கட்டையே மாற்றி கட்டுங்க. ஓகே. அதான் இதுதான் அன்றைக்கி பார்த்து வச்சேன். எங்கே இருக்குன்னு அந்த கட்டையில் முட்டி பிடி, தூண்கள் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கல்ல, முட்டி பிடிங்க. அன்றைக்கி எடுத்தோம் நாங்கள். நூல் கணம் இருக்குது. 19/9 ஒரு நூல். அது லேசாக தள்ளுங்க. அவ்வளோதான். அங்கே அந்த கம்பி தள்ளுங்க லேசாக. போயிடுச்சு. அதான பங்காளி, கொஞ்சம் மோனம் சரியாக போச்சு. இதை மட்டும் தள்ளிக்கலாம் சார். அதை ஒட்டி வச்சா சரியாக போச்சு. ஒட்டி தான் வைக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அதான் வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள். அப்படி டேப் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கீழே இருக்குது. இன்னும் ரொம்ப சரியாக இருக்குங்க சார். 19 அடி 9 அங்குலம் 2 நூல். ஓகே. சரி, இதுலேருந்து அந்த 16 அடியில் ஊசி ஊற்றுங்க மிஸ்திரி. இங்கே வாங்க, ஒரு அடியில் அப்படிங்க வாங்க. 16. இப்படி பங்காளி ஏன் வருது? இழுத்துப்படியே. அதானா இது வேற வந்துகிட்டே இருக்க, இழுக்க சென்னை வரைக்கும் வரும் போல இருக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் கம்மியாக இழுக்கிறேன். நாங்கள் இழுத்து அங்கே பார்த்தில்ல.
அங்கே போய் இங்கே இருங்க இங்கே போங்க. இந்த வச்சுருக்கேன், இந்த 21 கொடுத்துங்க. எப்படி சார் இப்படி 21 வருதுங்க. பார்ப்போம் டேப் அடிக்காம. கொஞ்சம் இழுத்து ஊற்றுங்க, நான் டேப் போடுங்கட்டேன். இப்படி பங்காளி நேராக வச்சு நேராக பண்ணுண்ணா. எடுங்க, நூல் விடுங்க. 21. இங்கே வாங்க, இதில் போங்க, இங்கே வந்து போங்க. இதில் போங்க, நீங்கள் இதில் விட்டு வாங்குங்க, இந்த ஒரு கம்பியில் விட்டு வாங்குங்க. சரி. ஒரு இல்லை மேம்பட்டத்தில் பிடி பங்காளி. முளமண்டம் பார்த்துட்டு இருக்கிறோம். முளமண்டம் செட் ஆகிடுச்சுன்னா அளவுகளை மட்டும் செக் பண்ணி விட்டுடலாம். ட்ராயிங் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கா? ஒரு எல்லாம் கரெக்டாக பிடிங்க. மேம்பட்டமா பங்காளி கீழ்மட்டமா? எழுதுபடி ஏன் வருது இப்படிலாம் வரக்கூடாது எனக்கு. ஏன் கை நடுங்குது? ஏன் வருது? 26. ஓகே, ஓகே கரெக்டாக இருக்கு. இப்போ முளமட்டம் பார்த்தாச்சு, அளவு கரெக்டாக தான் இருக்குது. கிரிட் அளவையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். இங்கே வாங்க மிஸ்ரே, இங்கே வாங்க, இங்கேருந்து போங்க. இல்லை வாங்க வாங்க. ஃபஸ்ட் அளவு 10 11 நாள் இருக்குன்னு ஒரு இதில் பிடிச்சா. நீங்கள் அப்படியே பாருங்கள், எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன் நான். எல்லா அளவையும் செக் பண்ணிட்டு போயிடுங்க மிஸ்ரே. ஒட்டி வாங்க. முழங்கால் அப்படி வச்சு டைட் பண்ணிக்க. 11 4. ஓகே, அங்கேயே பிடிச்சிங்க மிஸ்திரி. இதில் ஒரு நூல் இருந்துச்சு. என்ன சார் இங்கே இருக்குது சார்? ஆமாம், இதோ இருக்குது. அதான் 16 1.5 மிஸ்திரி. என்ன பங்காளி? வேறு இது மண்ணில் இருக்குது. வர இன்னும் நல்லா கம்பி வேணும். கம்பி வேணும் இருக்கு. தள்ளுங்க கொஞ்சம். அங்கேயும் மாட்டிருக்கான்னு பார்த்துங்க. பாருங்க. சுற்றியில் அந்த மம்டியால் குத்துங்க மிஸ்திரி. ஏன் அவுக்காதீங்க, என்ன பாருங்க. அதே வந்து மம்டியால் குத்துங்க. வந்துருக்கும் பாருங்க. ஒன்றரை. ஓகே, 20 4.5. உறிஞ்சிருக்கு. நாலரை நூல் வேணா இருக்கு, அது தள்ளிடுவாங்க பாருங்க. சார் ஓகே அப்படிங்க. நூல் தான் சார். சுற்றியில் தட்டுங்க மிஸ்ரே. அடிக்கை தட்டுனா தான் வரும். அங்கே இருக்கு பாருங்க சனிமுல்லை, அதை கொஞ்சம் தூக்கி போடுங்க. ஓகே, அடுத்தது 35 1.5. இதுதான் அதே மாதிரி வந்தால் எப்படி இருக்கும்? கம்பி லைட்டாக ஓகே சார். 35 1.5.
ஓகே 43.25. இதாக இருக்குது 43.25 நூல் இந்தாண்டு. மோட்ரு இறச்சி தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்கள். எல்லா குழியிலேருந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த குழியெலாம் இப்போ எடுத்துருக்கு. 43.25. ஓகே. அப்படியே பங்காளி எங்கே வா, நானும் வர மாட்டேன், நீ தான் வரணும். இதே பத்திரம் 12.6. ஓகே. அப்படியே இருக்கு 23.3. சரியா போச்சு. ஓகே. வா பங்காளி, இங்கே வாங்க, அங்கேருந்து வர சொல்லுங்கள். திரும்ப இங்கே போ பங்காளி. எப்படிப்பா இந்த நூலில் விழுந்துருச்சு வெட்டி. பாருங்க, மோட்ரு வச்சு இறச்சோம். அப்போவுமே ஒரு 1/2 அடி தண்ணி திருப்பி ஏறிடுச்சு. வினோத் வந்து ஃபுல்லாக தண்ணியை பக்கெட் வச்சு இறக்கிற அப்படி தான் இறச்சிட்ருக்கோம். இறச்சிட்டு கலவை 4 கார்னர் கலவை போட்டு தூக்குண்டு விட போகிறோம். அப்படியே என்ன செய்கிறோமோ அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக இறக்க வேண்டியது இருக்குது. மோட்ரு இருக்குது, மோட்ரு போட்டு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மோட்டர்லாம் போட்டோம். திருப்பி தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். மோட்ரு போட்டு இறச்சது உடனே ஊறிடும், அதனால் அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கோம். மோட்டர் தூருக்கு பாருங்கள் உள்ள கார்னரில். இங்கேயே வருதுங்க தண்ணி. ஏங்க குழிக்குள்ளேயே ஊற்றுதுங்க. பார்த்து தண்ணி இப்படி வருது பாருங்க. அப்படியே இந்த தண்ணியிலே அலசி விட்ருங்க ஸ்டார்டர்கிட்ட. இன்னொரு பைட்டு மட்டும் கீழே இறங்கிடும். இது இப்போ மோட்ரு வச்சு இறச்சதுக்கப்புறம் ஊர் இருக்குல்ல, அதான் அது முன்ன மாதிரியே இறச்சி வச்சுட்டு அப்படியே பண்ணிடுவோம். கையோட ஓகேவா. இது ஒரு சின்ன பாக்கெட் எடுத்துருங்க. அப்படி சுத்தம் பண்ணிவிடுவோம். ஓகே. இந்த மேட்லேருந்து ஊற்றுங்க. அப்படி ஓடிச்சு. ஒரு பையன் முண்டுருங்க. இந்த வேலையில் வந்து தண்ணி முள்ளுறது தான் வேலையே, டீ வாட்டரிங் தான் வேலையே. டீ வாட்டரிங் பண்ணிட்டோம்னா வேலையே கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். அதே முடியும், அவ்வளோதான். கலவை கொடுப்பா.
ஊறிடும், 10 நிமிஷத்தில் ஊறிடும் மேலே. சரி, டியூப்பில் தண்ணி பிடிச்சி ரெடியாக வைங்க. தண்ணி கொஞ்சம் முன்னே குடியா. இந்த மரம் அவுக்கல, இந்த மரத்தை அவுக்க சொல்லுங்கள். இந்த மரத்தை அவுக்க சொல்லுங்கள், அவரை கூப்பிடுங்க. நூல் ஆட்டாதேப்பா, நூல் ஆட்டாதீங்க. அந்த கையில் ஏற்றுவாங்களா? யார் பச்சை நூல் ஆட்டுறது? மாமா நீதான். வரேன் வரேன் வரேன், விட போகிறேன் விட போகிறேன் விட போகிறேன். ம், வைங்க இவ்வளோ. அந்த பக்கம் வச்சுட்டிங்களா? வரேன். என்ன எடுங்களே சார். முன்னாடி சரியாக இருந்துச்சு, இந்த கையை உள்ள தள்ளுங்க. அப்படியே வைங்க. அந்த கையில் லேசாக உள்ள தள்ளுங்க. அதிகமாக போயிடுச்சு, ஒரு நூல் இல்லை. அப்படியே இருக்கட்டும், அடிங்க. ஓகே. மொத்தம் அந்த நூல் மட்டும் லேசாக இல்லை. ஒரு நூல் லேசாக. ஓகே, அடிங்க. 12 இன்ச்சு. சரி, இந்த 2 நூலையும் ஊற்றலாம், ஆரஞ்சும் பச்சையும். இந்த நூலும் அந்த நூலும் ஊற்றுருங்க. ம், 9 இன்ச்சு. ஊற்றுடுங்க, பச்சையை ஊற்றுடுங்க. ம், ம், ஓகே. அந்த ஆணி ஒன்று கட்டுங்க, ஆணி ஒன்று கொடுங்க. பாருங்க, ஸ்டீல் ஆணி, காங்கிரீட் ஆணின்னு சொல்லுவோம். 3 அங்குலம் அளந்து கட்டுங்க டேப்பில். அப்படியே இங்கே வீடியோ கட்டுங்க. 3 அங்குலம், 3 அங்குலம் ஆணி. இதை தான் அடிக்க போகிறோம் இப்போ நம்ம. ஏன்னா தண்ணி ஊறி ஏறிடும், சாட்ரு போட்டோம்னா வந்து கரைஞ்சிடும், நிற்காது. ஆணி போட போகிறோம் கார்னரில். போடுங்க, ஆணி போடுங்க. நல்லா 3 இன்ச்சு ஆணி, நல்லா ஒரு 1.5 இன்ச்சு உள்ளே இறங்குற மாதிரி அடிக்கிறோம். அதான் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஆணி. அப்படி உங்களுக்கு இந்த கார்னர் அடிக்க முடியல, செட் ஆகலைன்னா
இங்கேருந்து 1 இன்ச்சில் இங்கேயும் ஒரு 1 இன்ச்சில் இங்கேயும் 2 ஒரு சந்திக்கிற இடத்துல 2 பண்ணணும். கார்னர் போட முடியாமல் போயிடுச்சு இன்கேஸ் அப்படின்னா இன்னும் பெட்டி நவராமல் இருக்கணும். அதுக்காக இந்த மெத்தடை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஷார்ட்ரு போடுறத விட அக்யூரேட்டாக வராது. இருந்தாலும் வந்து ஷார்ட்ரு போட முடியாத இடத்துக்கு இது வந்து பின்பற்றலாம். சும்மா மேலேருந்து பெட்டியை விட்டு தூக்குண்டு விட்டு பெட்டி போடுறதுக்கு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி பாயிண்டில் ஆணி போட்டோம். அதுவும் நல்லா 3 இன்ச்சு ஆணி இருக்கிறோம். அந்த மாதிரி ஒன்று போட்டுங்க எக்ஸ்ட்ரா. போதும் போதும். அது லூஸாக இருக்கா கார்னர்? அப்போ ஒன்று போட்டுருங்க. அதை எடுத்துகிட்டு போடுங்க. அதை எடுத்துகிட்டு அப்படி போடுங்க. ஓகே. நல்லா இருக்கிறுங்க. ஓகே. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த கார்னர் இருக்க முடியல. அதுக்கு பதில் வந்து 2 இது பண்ணியாச்சு. மீதி மற்ற கார்னர்ஸ்லாம் கார்னரில் போட்டிருக்கு. அப்படி தான் போட்டு இப்போ வந்து இந்த பெட்டியில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். இதில் கூட போடுங்க. இப்படி போடுங்க. சின்ன அது லென்த்தாக இருக்க மாட்டேன் புள்ளி. இதில் இந்த பக்கமாக இது ஓகே, பரவாயில்ல. பிடிச்சிக்கிறீங்களா கையே? போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி விட்டுறலாம். எங்கே நூல் ஆட்டுறீங்க? ஓகே வினோத், உங்கள் தலை இடிக்குது நூலில். ஒன்றும் இல்லை. ஏன்பா ஏப்பா கூடையே நிற்கிற நூல் ஆட்டுறியப்பா? அது மட்டும் லேசாக தேய்ச்சிங்க வினோத். இந்த நூல் இங்கே பாருங்களேன், கட்டுக்கம்பியில் மாட்டிக்கிச்சு. கீழே பாருங்கள் இடையில. மோட்டர் போடு. தண்ணி ஏறுது. மோட்டர் போடுங்க டக்குன்னு. ஒரு தடவை போட்டுங்க. நான் எதுவும் எடுத்துக்கிறேன். ஓகே. பாருங்க, ஃபுல்லாக மோட்ரு போட்டு இறச்சிருந்தோம். டக்குன்னு தண்ணி ஏறுது. மட்டைக்குள்ள எடுத்து மட்டைக்குள்ள கொடுப்பா. போடு போடு போடு. கரெக்டாக இருக்கணும். அது அப்படியே அடிச்சிங்க. நிறுத்துங்க, போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கணும். இதுவும் வாங்க வாங்க, ரெடி, உங்களுக்கு ரெடி. வாங்க. தண்ணி ஏறிச்சு சக்குன்னு. பதினஞ்சு இன்ச்சு இது. இது வந்து 4 கார்னருமே கோடு பண்ணணும். ஷார்ட்ரு மாட்டுறது இருந்தால் நம்ம எல் ஷேப் மட்டும் கூட போட்டு ஷார்ட்டரை வச்சுருவோம். ஆணி போடுறதால வந்து 4 கார்னர் போட்டு கார்னரை கண்டுபிடிச்சி அதுக்காக தான் ஆணி பண்ணணும். ஆணி லூஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு ஆணி எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஆணி செலவு பண்ண மலைக்கக்கூடாது. இது வந்து 3 இன்ச்சு ஆணி, ஸ்டீல் ஆணி. கிலோ 200 1 கிலோ வாங்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு ஆணி வாங்கிட்டு வந்தார் மேஸ்திரி. அது பிடிச்சி அடிக்க முடியாது, பெட்டிங்க நிற்காது.
எவ்வளோ தண்ணியில் வேலை செஞ்சோம், அக்யூரேட்டாக இருக்குல்ல கவரு என்னது. ஃபுட்டிங் டு காலம் ஷார்ட்டர் போடும்போது வந்து நம்மளுக்கு அரைஞ்சு வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக எடுத்துகிட்டு வர முடியாது. காங்கிட்டு கொட்டும் போது கூட நவரும். இவங்க வந்து வண்டி வச்சு கொட்ட கிடையாது, தலையால் சுமந்து கொட்டினாங்க. நீ வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் நாங்கள் நிறுத்தின பொசிஷனில் அப்படியே நிற்கிது. நீங்கள் வாங்க, நம்ம போ மேலே ஒரு தடவை போட்டு விடுங்க. மோட்டரை போட்டு நிறுத்திட்டு மோட்டரை தூக்கி விடுங்க. இதில் போட்டுருவோம் என்னது. பாருங்கள் தண்ணி இப்படி போடுது பாருங்கள். வந்து பார்த்தாங்களாம்மா குழியெல்லாம்? மோட்டர் வச்சு இறச்சிருக்கோம். சரி சரி பாருங்க முடிச்சுட்டு. தூக்குண்டு அங்கே வச்சுருந்தேன். தூக்குண்டு கொஞ்சம் எடுத்துருவோம். மோட்டர் நம்ம மேலே ஏறும்போது ஒரு தடவை போட்டு எடுத்துக்கலாம். அதன் ஜம்பா தான் இருக்கான். அது நேரத்தை விட இந்த புல்லை லேசாக பிச்சு விடுங்க. அது போதும் போதும். பேபரே 4 மண்ணு 6 ஜல்லி. 4 மண்ணு 6 ஜல்லி. போட்டாச்சுன்னு வந்து வாங்கி போட்டுருக்காரு. பார்த்தேன்னு வரோம். என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறீங்க? என்ன வேலை செஞ்சுக்கிறா? என்ன பண்ண வாங்கி போட்டு டேடி இங்கே ஊருக்கு போயிட்டாரா? சரி வீட்டுக்கு போயிட்டாரா? ஒரு 6 பெட்டி மாட்டி கொடுத்ததுக்கப்புறம் காங்கிரீட் போக ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி மாதிரியே டீம் நல்லா சூப்பர் டீமு, வினோத் டீமு. காங்கிரீட் வந்து M20 கிரேடு 1:1.5:3. நாங்கள் போகிறது 1:2:3 போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு மார்க் பண்ணிவிட்டு ஆணி தான் போடுறோம். எதனாலனா தண்ணி ஊறிடுது திரும்ப. இப்போ கூட பாருங்கள், இந்த குழி முடித்தோம், மார்க் பண்ணிட்டு தண்ணி ஊறிடுச்சு. திருப்பியும் மோட்டர் ஓடிட்டுருக்கு. கார்னரில் தண்ணி போட்டு ஓடிட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் ஏறிடும். நம்ம ஷார்ட்டரே போட்டாலும் கழட்ட முடியாது. ஷார்ட்ரு போட்டால் 14 ஷார்ட்டரும் கொண்டு வந்தே போட்டு அப்படியே வச்சிடணும். அடுத்த நாள் தான் கட்டி போடலாம். அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. இதுவும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக ப்ராப்பராக மார்க் பண்ணி அந்த மார்க்காக எத்தனை ஆணி போட்டிருக்கோம் பாருங்கள். இதை தாண்டி நல்லா இது 3 இன்ச் ஆணி. 1.5 இன்ச்சு கீழே இறங்கியிருக்கு, 1.5 இன்ச்சு வந்து வெளியில் இருக்குது. வந்து முடியாததுக்கு இந்த மெத்தடில் நம்ம இது பண்ணுறோம். இங்கே இந்த பெட்டி பாருங்கள். இதை பெட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி தண்ணி ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெட்டி முறுக்கிட்டு இருக்கிறாங்க பக்காவாக. இதே மாதிரி அந்த குழி மாதிரி பார்த்தது தான். தண்ணி ஏறிடுச்சு பாருங்கள். இந்த குழியை பாருங்கள், தண்ணி ஏறிடுச்சு பாருங்கள். பெட்டி மாட்டியிருக்கோம், தண்ணி ஏறிடுச்சு. இந்த குழி கொஞ்சம் மேடாக இருக்கும், தண்ணி ஏறிட்டு இருக்கு. இந்த குழியெல்லாம் பாருங்கள், பெட்டிக்கிட்டே தண்ணி வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது ஷார்ட்ரு போட முடியாது. மார்க் பண்ணிவிட்டு பக்காவான மார்க்கிங்க பண்ணிவிட்டு நம்ம காங்கிரீட்டுக்கு பதில் காங்கிரீட் ஆணி குத்திக்கிறோம். இந்த குழியெல்லாம் பாருங்கள், தண்ணி ஏறிடுச்சு. இன்னும் ஒரு குழி தான் ஷார்ட்ரு போடணும். இந்த ஒரு குழி மட்டும் மார்க் பண்ணணும். மோட்ரு போட்டிருக்கு, மோட்ரு உள்ள தூக்கி போட்டிருக்கு. அளவு தேகட்டேச்சு.
காங்கிரீட் போட்டு தூக்கு பார்க்கணும். மற்ற எல்லாமே அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஷார்ட்ரு மட்டும்தான் நம்ம வந்து ஆணி குத்துறோம். மற்றபடி எல்லாமே இது பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நூலை கட்டிட்டு நூலுக்காக பெட்டி மாட்டிட்டு பெட்டியோட டாப்பை நூலுக்காக செட் பண்ணிட்டு தூக்குண்டு விட்டு அடியே சரி பண்ணுவாங்க. அது என்ன இருந்தாலும் தூக்கு ப்ராப்பராக வருமா அப்படின்னா சொல்ல முடியாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஓகே. ஏன்னா நூலை கட்டி அளவு பார்த்து எல்லாமே சரி பண்ணி அந்த நூலுக்காக மார்க் பண்ணி கார்னருக்கு ஆணி குத்தி அதுக்காக பெட்டி மாட்டி திருப்பி பெட்டி மாட்டினதுக்கப்புறம் காயிட்டு போட்டு தூக்கு பார்த்து கவர் பிளாக் வச்சு வைப்ரேட்டர் முதல் கொண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அளவு போட்டாச்சா? அளவா இன்னும் கொஞ்சம் பண்ணுமா? போட்டுங்க போட்டுங்க வாங்கி போட்டுங்க. வச்சு பாருங்கம்மா. மார்க்கில் வைங்க. வச்சிங்களா? என்ன போடணும்? வேண்டியதில்லை விடுங்க. வேணாம் போட்டால் எரிப்போம். வேணாம் ஆமாம் வேணாம் போட்டோம்னா எரிப்போம். மேஸ்திரி டியூப் லெவலில் வாங்கிக்கோங்க வாங்க, அப்புறமா பார்க்கலாம். டியூப் லெவல் இருக்கிறதுக்கு தாங்க கொட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள். முதல்ல டியூப் லெவலில் கொடுத்துட்டு அப்புறம் போங்க. டியூப் லெவல் கொடுத்துட்டு போங்க. தேவன்றார் பாருங்க. டியூப் லெவல் கொடுத்துருக்குறோம். கட்டுக்கம்பி கட்டியிருக்கு பாருங்கள். கட்டுக்கம்பி அதுலேருந்தே கொடுங்க. அது கட்டுக்கம்பிலேருந்து 3 அடி இறக்கி வர மாதிரி, தரையிலேருந்து 6 இன்ச்சு பீம் உள்ளே பதிகிற மாதிரி. எல்லா இதுலேயும் நம்ம சொல்கிறது தான். தரையிலேருந்து பீம் 6 இன்ச்சு பதிகிற மாதிரி லெவல் கொடுத்து அதை ஒரு 3 அடி வர மாதிரி டெம்பரரியாக ஒரு லெவல் கொடுத்துருக்கேன். ஒரு இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் லெவல் கடத்துறாங்க. கடத்தி அதுலேருந்து 3 அடி இறக்கி போடணும். போதும்னு நினைக்கிறேன். அளவு பார்த்துக்குங்க வினோத்து. அளவு சரி. பாருங்கள் தண்ணி வெடிச்சிட்டு எப்படி இதுவாக இருக்குன்னு பாருங்கள். மோட்டர் உள்ளே வச்சுருக்குறோம். தண்ணி கேன் எடுத்துகிட்டு வர சொன்னேன். கேன் இல்லை சுத்தமாக உள்ளமா என்னது. எல்லாத்துலேயுமே கட்டு கட்டு
செக் பண்ணிக்க புட்டு புட்டு பாப்பா சரியாக தான் இருக்கு, தகவல் சரியாக தான் இருக்கு. போட்டாச்சு வினோத்து. இதோ இருக்கு பாரு வினோத்து, லேசாக இருக்கு பாரு புள்ளி. அடி வினோத்து. ஆம் நூல் கொஞ்ச நேரம் நூல் ஒரு நிமிஷம் நூல் பார்த்துக்கிறேன். இந்த உள்ள தள்ளு வினோத்து, இந்த கையை தள்ளு, இன்னும் தள்ளு தள்ளு, உள்ள தள்ளு. ஆமாம் இன்னும் தள்ளு வினோத்து, அந்த கை வெளில தள்ளு. அப்படியே ஓகே. இந்த நூலை அவுத்துக்கலாம், எல்லா நூலையும் அவுத்துருங்க. எல்லாத்தையும் ஊற்றுருங்க, எதுவும் தேவையில்ல. வெட்டி எல்லாம் மாட்டியாச்சு, இது ஒன்று தானே. மார்க் பண்ண வெட்டி மாட்டுறதுக்கு தனியாக ஆள் விட்டுருந்தோம், தூக்குண்டு பார்க்குறதுக்கு தனியாக ஆள் விட்டுருக்கோம், காங்கிட்டு போடுறதுக்கு தனியாக ஆள் விட்டோம். ஆள் இந்த எப்படி தெரிக்குது பாருங்க ஆணி. எவ்வளோ குறையுது? சரியா போச்சா? சரி, கவர் பிளாக் வச்சுடுங்க. வினோத்து, நீங்கள் முடிச்சுட்டு அப்படியே தூக்கு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதில் வைக்காதீங்க, கவர் அப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைங்க. என்ன என்கிட்ட கொடுங்க ஒரு கவர். ரிங்ஸில் வச்சா இப்படி வைக்கணும், கம்பியில் வச்சா இப்படி வைக்கணும். அப்படி வைங்க, ரிங்ஸில் வைக்கிறதா அப்படி வைங்க. அதான் அது கீழே ரிங்ஸில் வைங்க, கீழே இறக்கி வைங்க, உள்ளே இருக்கிற ரிங்ஸில் வைங்க. அப்படி இந்தாண்ணா ஒன்று ஆப்போசிட்டில் டைட்டுக்கு ஒன்று வச்சுருங்க, அப்போ தான் நிற்கும் உள்ளே. இது அதில் ஒன்று வச்சுங்க, வேண்டியது இல்லையா? அப்படி வைங்க, போதும். அவ்வளோதான். வினோத்து, தூக்குண்டு எடுத்துக்க. போட்டு
என்ன வேணும்? ஆள் வேணுமா? வினோத்தை வர சொல்லவா? சரி. போது. போதும் வினோத்து. போயிட்டு அவரோட சேர்ந்து தூக்கு பார்த்துட்டே வாங்க. அப்பா என்னாச்சு? ஆணிக்காக இல்லையா? ஆணிக்காக பெட்டி இருக்கா? கிராஸ் ஆகிருக்குன்னு இருக்கும். போடுங்க. ஆணிக்காக பெட்டி இருந்தால் ஓகே. நம்ம காங்கிட்டு போகிற அன்றைக்கி நூல் கட்டி தானே இருக்கட்டும். அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி இருந்திருக்கும். அந்த கோட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. பரவாயில்ல. மேல் கை திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுறேங்க. சரியா போயிடும். குழி காங்கிட்டு போட்டோம். ஆனால் தண்ணி எவ்வளோ ஏறிருக்கு பாருங்கள். அந்த பக்கம் பள்ளம். இந்த பள்ளம் நிரம்பி ஒரு 4 அங்குலம் 5 அங்குலம் தண்ணி மேலே ஏறிருக்கு. மேலே திரும்ப இந்த தண்ணி காங்கிட்டில் கலக்குமானா கலக்காது. பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பெட்டி மாட்டிட்டு இவ்வளோ தண்ணி ஏறதுக்குள்ளே நம்ம காங்கிட்டு போட ஆரம்பிச்சிடும். பெட்டிக்குள்ளே காங்கிட்டு போயிடுச்சு. அதனால் அந்த தண்ணி திருப்பி உள்ளே பாக்ஸ் உள்ளே பென்ட்ரேட் ஆகாது. அந்த பக்கம் போகணும். அந்த பக்கம் போகணும். கவர் பிளாக் உள்ளே வச்சாச்சா? கவர் வைக்கல பாருங்கள். இந்த கம்பி முதல்ல இழுங்க. கவர் வைங்க. கட்டி தான் வைக்கணும். இன்னொரு வச்சுங்க. 1.5 வைங்க. ஃபஸ்ட்டு சப்பக்கலை வச்சு அடியில் டைட் பண்ணுங்க. கை மாட்டிக்க போது பார்த்து தூக்கு பாருங்க. வச்சுக்கலாம். இன்னும் போகணும். இன்னும் போகணும். நல்லா டைட் பண்ணுங்க. இப்போ பாருங்க. பார்க்கும் ஓகே தானே? கொஞ்சம் தைக்க வரணும். லேசாக லூஸ் பண்ணு வினோத்தை. வினோத்தை லேசாக தள்ளு. உள்ள தள்ளு. லேசாக தள்ளு. அப்படியே இரு. வரல. தள்ளு வினோத்தை. ஓகே. இந்த பக்கம் பாருங்க. இந்த நேத்தி. இந்த நேத்தி. வினோத்தை கிழக்கிரு. இழுங்க. இழுங்க. அப்படி இல்லைங்க. வேற ஜல்லி வைங்க. பெரிய ஜல்லி வேணும். பெருசாக வேணும். பாருங்க. தூக்குண்டு சரியாக வைங்க. லேசாக லூஸு. லேசாக நெட்டு வேணும். அது போதும் போதும் போதும். அந்த பக்கம் பார்த்துங்க. சரி வாங்க. வாங்க வாங்க. என்னாச்சு அளவு? கரெக்டாக இருக்கு. காயின்ட்டு தான் தொடுது. போதும். இறங்காது. தண்ணி அதிகமாக இல்லைல்ல. அவ்வளோலாம் இறங்காது.
நிறைய தண்ணி ஊற்றணுன்னா தான் வந்து தண்ணி வடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிட்டு இறங்குன மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றலாம் அதிகமாக இறங்காது. பவர் பிளாக் வேணுமா? சொல்லுங்கள் மேடம். காங்கிட்டு வந்து 3, 4, 6, 8, 10, 11, 12, 13 முடிய போகுது போல இருக்கே. இன்னும் ஒன்று தான் இருக்காட்டுக்க. அதுவும் போட்டாச்சாட்டுக்க. காங்கிரீட் முடிய போகுது. இன்னும் இந்த ஒரு பெட்டி தான் இன்னும் போடலை. அந்த பெட்டியும் அவர் போட்டுட்ருக்காரு. இந்த பெட்டி தூக்கு பார்த்துட்ருக்குறாங்க. இந்த பெட்டி இவங்க போட்டாச்சு, முடிச்சாச்சு. இப்போ எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் டீம்னா மணிவேல் டீமை பொறுத்த வரைக்கும் மணிவேலும் அவரும் தான் வந்திருக்காங்க. 2 பேர் தான் வந்திருக்காங்க. வினோத் டீம் நல்லா சப்போர்ட்டுங்க. நம்ம ஊரில் வினோத் டீம் மாதிரியே நல்லா சப்போர்ட்டு. இவங்களே சென்ட்ரிங் ஆளும் இருக்கிறாங்க. நம்ம தூக்குண்டு விட்டோம்னா அவங்களே தூக்கு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. மார்க் பண்ணுற அப்படி வினோத் நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம வேலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா வளைஞ்சி வர. அப்படியே ஒரு சில டீம் தான் இந்த மாதிரி நம்ம கூட நல்லா ஒருங்கிணைஞ்சு வரும். காங்கி டீம் பொறுத்தவரைக்கும் ஏன்னா எல்லார்ட்டையும் வேலை செய்வாங்க. நல்லா வந்தோமா காங்கிட்ட போட்டோமா போனோமான்னு இருப்பாங்க ஒரு சில டீமு. இவங்க பரவாயில்ல, உண்மையாகவே நல்லா ஒரு டீம். நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, கோஆர்டினேஷன் இருக்குது. நம்ம கூட நீண்ட காலத்துக்கு பயணிக்கக்கூடிய இது இருக்குது இவங்ககிட்ட. சூப்பராக இருக்குது. இவங்க இருக்கவும் தான் இந்த வேலையை வந்து நான் மணிவேல் மேஸ்திரி, அவங்க ஆள் ஒருத்தர், 3 பேர் தான் வந்தோம். இவங்கள வச்சு இந்த வேலையை நோக்கி முடிச்சாச்சு. பெட்டியும் இவங்களே மாட்டி தராங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஐடியா கொடுத்தா போதும். அவர் சென்ட்ரிங் வேலை நல்லா செய்கிற அப்படி வினோத்து. மார்க்கிங்கும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நல்லா பண்ணுற. அப்படி கோடு அடிக்கிறது எல்லாமே பண்ணுற. அப்படி தூக்குண்டு பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பிரச்சனை கிடையாது. திண்டிவனம் சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த டீம் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் டீம் தான். ஏன்னா நல்ல டீமை வந்து நல்ல டீம்னு நம்ம சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். நல்லா வேலை செய்கிறவங்களாம் நம்ம அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நினைப்பேன் எப்போயுமே. எங்கேயுமே ஒர்க்கு நம்மளுக்கு தண்ணி ஊறிக்கிட்டு இருக்க இவ்வளோ ஒரு ப்ரெஷரான சைட்டாக இருந்தாலும் வினோத்தோடைய டீம் சப்போர்ட் இருந்ததுனால அந்த ப்ரெஷர் தெரியல. உண்மையாகவே குழி இடத்துலேருந்தே நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணாங்க நம்மளுக்கு. இன்றைக்கும் நல்லா சப்போர்ட். பாருங்கள், பெட்டியை போட்டு முடிக்க போகிறோம். மார்க் பண்ணி இப்போ தான் முடிக்கிற மாதிரி இருந்தது. கையோட பின்னாடியே போட்டே வந்துட்டாங்க. இன்னும் ஒரு பெட்டி தான் இருக்குது போட வேண்டியது. நானும் மேஸ்திரி இவர் மட்டும் சாப்பிடல, 3 பேரும் சாப்பிடல. ஏன்னா டைம் இல்லை. அவங்கள மட்டும் சாப்பிட சொல்லிட்டு மார்க் பண்ணியிருந்தோம். காங்கிட்டே முடிச்சுட்டு சாப்பிட்லான்ட்டு சாப்பாடை பார்த்துருந்தோம்னா அவங்களுக்கும் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடும். சரி வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சாச்சு. அப்படியே போகும்போதே சாப்பிட்டு போக வேண்டியதான். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:45 ஆயிடுச்சு. என்னாச்சு? காங்கிரீட் முடிஞ்சுது, எல்லாமே காங்கிரீட் முடிஞ்சுது. தூக்கு எத்தனை பார்த்துருக்கீங்க? இன்னும் அது ஒன்று மட்டும் இருக்கா? சரி பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தாச்சா லைனு?
அதுவும் பார்க்கலாங்க இன்னும் இல்லை, ரெண்டும் இறங்கலங்க. நீங்கள் தானே பார்க்குறீங்க தூக்கு வேணும். அது சென்டர் பார்த்தீங்களா? சென்டர் புள்ளி பார்த்தீங்களா? சரி பாருங்க பாருங்க சொல்கிறேன். அந்த பிடிக்க கூடாது. அதிகமாக தெளிச்சு கொஞ்சம் கால் எடுங்க. இன்னும் போகணும். இங்கே ஜல்லுவீங்க இந்த பக்கம். ஓகே, இந்த சைடு அவுட்டர் அந்த கம்பி இல்லாம எடுத்துமே உள்ள போடா. அதோ 2 கடைக்கு பாருங்க வா. எல்லாமே பிடிக்கலாம். ஒரு கம்பி கூட இருக்கும். எல்லா கம்பியும் போடுவோம். லேசாக இங்கேருந்து டைட் பண்ணுங்க. அந்த கை போகும். அடியில் ஜல்லி வச்சுக்கோங்க. நீ அப்படியே டைட் இட ஒன்றரை அப்படியே பாருங்க. அதை வைங்க. அதை பிடுங்காதீங்க, அளவு கம்பி பிடுங்காதீங்க. பீமுக்கு வேணும். இந்த பிட்டு கம்பி மட்டும் பிடுங்குங்க. அவுட்டரில் இருக்கிற பெரிய கம்பி பிடுங்காதீங்க. நூல் கட்டியிருக்க கம்பி பிடுங்க வேணாம். சின்ன சின்ன கம்பி உள்ளே இருக்கல, அதை மட்டும் பிடுங்க. இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பாக்ஸ் தூக்கு பார்க்கறதுக்கு. என்ன பண்ணா முன்னாடி சரி பண்ண மாட்டீங்களா? பாக்ஸ் நவுந்துருச்சு. யாரோ ஒரு ஆள் கொஞ்ச நேரம் தூக்கு பார்க்க ஹெல்ப் பண்ணுங்க. தூக்கு திருப்பி பார்த்துங்க. ட்ரம்மில் வேணால் தண்ணி பிடிச்சி வச்சிங்களா? நாளைக்கு ஏதாவது தேவை கை கழுக்கணும்னா வரணும். அதுக்கு தான். ஒரு ஆள் கொஞ்சம் வாங்க. வச்சிருத்தலுங்க, கவர் பிளாக் வச்சுக்கோங்க. வச்சிருக்கா? சரி சரி, பாக்ஸை தள்ளுங்க. அடியில் ஜல்லி வைக்கணும், விட்டா திருப்பி போய்டும் ரிட்டனு. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுங்க. டைட் 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 பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுங்க. எங்கே போயிருந்தீங்க நீங்கள் இவ்வளோ நேரமா? தேடிட்டு இருக்கோம்ல, தூக்கு பார்க்கறதுக்கு தாங்க. பங்காளி இருக்கட்டும், மேலேருந்து சப்போர்ட் பண்ண முடியல. பெரிய போஸ்ட்னாவே கொஞ்சம் ரைட்டா பண்ணு. இருப்பாங்க அப்படியே பிடிச்சிங்க. அண்ணா அப்படியே பிடிச்சிங்க.
ஏடி ஓகே 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 இந்த பக்கம் பார்த்துட்டிங்களா ஆப்போசிட்டு இது பார்த்துட்டிங்களா இது பார்த்தாச்சு. அந்த சென்டர் ஒருத்தர் விடுங்க சார் இருக்கு. அது ஒருத்தர் தூக்கணும் மேலே இருந்து விடுங்க பார்க்கும் அது வாங்க. அப்படியே ஒரு மேல இருந்து. அந்த ஆணி மீதி இருக்கிறத எடுத்து வைங்க மிஸ்திரி அதுக்கு யூஸ் ஆகும் அதெல்லாம் எடுத்து வச்சிருவோம் சார். எங்க இறக்கு பாரு. நான்லாம் அப்பயே பார்த்துட்டேன் மங்காளி. இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தண்ணி ஊறுற சைட்டில் வந்து ஃபுட்டிங் காங்கிட்டு போட்டு அது ஃபுட்டிங்க்கு மேலேயும் தண்ணி ஊறுச்சுன்னா அப்போ நம்ம எப்படி காலம் காங்கிட்டு போட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாவும் பண்ணோம். காங்கிட்டு எல்லாமே சூப்பராக முடிச்சாச்சு. மணில் மிஸ்திரி பெருமாள் அப்புறம் வினோத் டீம் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப அருமையான வேலை இன்றைக்கி. உண்மையாகவே ரொம்ப திருப்தியாக இருந்தது மனசுக்கு. ஏன்னா ஒரு இடைஞ்சலான ஒரு இடத்துல வந்து வேலை வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறப்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் இன்னும் சாப்பிடல 3 பேருமே சொல்லப்போனால் அவங்களுக்கு மட்டும்தான் சாப்பிட சொல்லியிருந்தோம். வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணி 5 ஆச்சு. மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். இங்கே கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு பீமுக்கு ரெடி பண்ணுவோம். அப்போ வந்து வீடியோ போடுவோம். அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.